ஆமாங்க. இந்த மலிய விலை மார்க்கெட்டு நம்மளுக்கு நல்லா விபூதியச்சு விட்டாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன். 1 மந்த் பிஃபோர் தான் காட் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் மலிய விலை மார்க்கெட்னு ஸ்டோரி போட்டேன். அதுக்குள்ளயாடா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இமிடேஷன் ஜுவல்லரி கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் வரதுலாம் ரொம்ப நார்மல் தான். பட் கஸ்டமர் கிட்டயே போகாம ஆர்டிஓ ரிட்டர்ன்ஸ் ஆகுறதும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகாம ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகுறதும் நார்மல் தான். ஆனா ப்ராடக்ட்டை கஸ்டமர் ஓப்பனே பண்ணாம குவாலிட்டி இஷ்யூன்னு ரிட்டர்ன் பண்ணி நம்ம பாக்கெட்ல இருந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது எல்லாம் ஒரு ரீட்டைலரா இருந்து ஃபேஸ் பண்றது நார்மல் அண்ட் சோ காமன் இந்த கேட்டகரியில. பட் இப்போ நான் சொல்ல போறது தான் த ரியல் ஸ்கேம். கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கின ஜும்கா இது சேஃபா டெலிவரும் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த 7 days ரிட்டர்ன் விண்டோ முடிய சொல்ல ரிட்டர்ன் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் ரிசீவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்னு. எனக்கு ஒரு ஷாக்கு. ரிசீவ் பண்ண ரிட்டர்ன் ஆர்டரை பார்த்தா நம்ம கிட்ட வந்தது தான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்னு தெரியுது. இதுல பெரிய ஸ்கேம் என்னன்னா, என்னோட ப்ராடக்ட்டும் போச்சு, நான் தப்பான ப்ராடக்ட் ஷிப் பண்ணிட்டேன்னு என்கிட்ட இருந்து சார்ஜஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மலாம் லார்ஜ் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றோம். ஆனா சில பேர் இப்படி அவங்க பாலிசியை வயலேட் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க.